நெறைய பேரு என்கிட்ட உங்க ட்ரெஸ் கலெக்ஷன் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. யார் என்ன வீடியோ கேட்குறாங்களோ, அவங்களோட பேரும் மென்ஷன் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ஒரு வீடியோல பேரு ராங்கா சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். அதனால உங்க பேர நீங்க மென்ஷன் பண்ணணும்னு நீங்க நெனைச்சீங்கன்னா, நீங்க என்ன மாதிரி வீடியோ வேணும்னு நெனைக்கிறீங்களோ, அத கமெண்ட்ல போடும்போது உங்க பேரையும் சேர்த்து போடுங்க. அப்பதான் எனக்கு உங்க பேர சொல்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். சரி வாங்க, இப்ப நீங்க கேட்ட என்னோட ட்ரெஸ் கலெக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க ஃபியூ ட்ரெஸ் பார்க்க போறது ட்ரெண்ட்ஸ்ல வாங்குன கலெக்ஷன் தான். இந்த ட்ரெஸ் எல்லாமே நான் ஷாப்ல தான் வாங்குனேன். ஆன்லைன்ல வாங்கல. இந்த ரெட் கலர் அனார்கலி குர்த்தி வந்து ரயான் மெட்டீரியல். இந்த ஃப்ளேயருக்காகவே நான் இந்த ட்ரெஸ்ஸ வாங்குனேன். இடுப்புல வந்து பெல்ட் மாரி கட்டுறதுக்கு குடுத்துருந்தாங்க. அது எனக்கு பிடிக்கல. அந்த பார்டர வந்து கட் பண்ணி நான் ஸ்லீவ்ஸ்க்கு குடுத்துட்டேன். என்கிட்ட ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் கூட இல்லன்றதுக்காகவே இந்த ட்ரெஸ்ஸ நான் வாங்குனேன். அடுத்ததா நீங்க பார்க்க போறது இதுவும் அனார்கலி தான். இந்த ட்ரெஸ் போடும்போதே ஃபிட்டிங் வந்து அந்த அளவுக்கு பக்காவா இருந்துச்சு. அதனாலேயே இந்த ட்ரெஸ்ஸ நான் வாங்குனேன். இதுக்கு நான் அதே சேம் கலர்ல தான் நான் லெக்கிங்ஸ் போட்டிருக்கேன். எப்பவுமே நம்ம டாப் போடும்போது பாட்டமும் ஒரே கலர்ல போடணும். அப்பதான் பார்க்கறதுக்கே நல்லா நம்ம ஹைட்டா தெரிவோம். நெக்ஸ்ட் நீங்க பார்க்குறது இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான். இந்த பிரிண்டே எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அது மட்டும் இல்லாம பேக் சைடு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா ஃப்ளீட்ஸ் வச்சு தச்சிருப்பாங்க. இது பார்க்கறதுக்கே பாடி ஷேப் அந்த அளவுக்கு நல்லா தெரியும். இந்த ட்ரெஸ் நல்ல திக்கான ஒரு பாலிஸ்டர் மெட்டீரியல் மாரி தான் இருந்தது. இந்த ட்ரெஸ் நான் ட்ரெண்ட்ஸ்ல ஆஃபர்ல தாங்க வாங்குனேன். நெக்ஸ்ட் நீங்க பார்க்குறது சில்க் மெட்டீரியல்ல இருக்கிற இந்த குர்தா தான். இந்த ட்ரெஸ் ஃபுல்லாவே சில்வர் கலர்ல ஸ்ட்ரைப்ஸ் இருந்தது. அதனாலேயே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம கைக்கு 2 பக்கமும் பட்டன் குடுத்துருந்தாங்க. இது நம்ம ட்ரெஸ் போடும்போது ஒரு மாதிரி பஃப் கை மாரி இருந்ததுனால, எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்பவே புடிச்சு போய் தான் இது வாங்குனேன். நான் வாங்கியிருக்கிறது எல்லாமே எம் சைஸ் தான். இந்த ட்ரெஸ் முதுகுல கொஞ்சம் லூஸாவே இருந்தது. நான் வந்து பேக் சைட்ல நான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். அடுத்ததா நீங்க பார்க்கறது சீத்தா பிரிண்ட்ல இருக்கிற இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான். ஆஃபர்ல எனக்கு ₹500க்கே இந்த ட்ரெஸ் கிடைச்சது. கிளாத்துமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. நம்ம எங்கன்னா ட்ரிப் போறப்போ இந்த ட்ரெஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ட்ரெண்ட்ஸ்ல வாங்குன ட்ரெஸ் எல்லாத்துக்குமே நான் பிராண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதனால உங்களுக்கு அந்த ஆப்புக்கு போனாலே உங்களுக்கு இந்த ட்ரெஸ் கிடைச்சிரும். இந்த ட்ரெஸ்ஸுமே நான் ஆஃபர்ல வாங்குன ட்ரெஸ் தான். இந்த ட்ரெஸ் டை பண்ற மாரி தான் இருக்கும். ஃபுல் ஸ்லீவ்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இல்லங்கிறதுக்காகவே இத நான் வாங்குனேன். இப்ப நீங்க பார்க்குற ட்ரெஸ் எல்லாமே நான் ரோஷினி பொட்டிக் அப்படிங்கிற பொட்டிக்ல தான் வாங்குனேன். இந்த பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்க கிட்ட இருந்து நான் வாங்கிட்டு இருக்கேன். நெறைய ஃப்ரான்ச்சைசி வச்சிருந்தாங்க. சென்னை, மும்பை, பெங்களூர் அப்படின்னு. இப்ப எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. இவங்களோட ஓன் ஷாப் பெங்களூர் இந்திரா நகர்ல இருக்கு. ஸ்டார்ட்டிங் நான் அவங்க கிட்ட நெறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தேன். ரொம்ப ரீசனபிளாவும் இருந்தது. இப்போவும் இன்ஸ்டாகிராம்ல நான் நெறைய ட்ரெஸ்ஸஸ் அவங்களது பார்க்குறேன். அந்த அளவுக்கு எனக்கு என்னமோ டிசைன் எல்லாம் பிடிக்கிறதில்ல. பிரைஸுமே பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு. இப்ப நீங்க பார்க்குற இந்த ப்ளூ ட்ரெஸ் பியூர் காட்டன். நான் அப்ப வாங்குனப்ப பார்த்தீங்கன்னா, இது ₹1200க்கோ என்னவோ தான் வாங்கியிருந்தேன். இவங்க கிட்ட வாங்குன ட்ரெஸ் எந்த ட்ரெஸ்ஸுமே எனக்கு ஷ்ரிங்க்கும் ஆனதில்ல. அதே மாதிரி கலரும் ஃபேட் ஆனதில்ல. இந்த எல்லோ கவுன் பியூர் மல் காட்டன்ல அவ்ளோ சூப்பரா சாஃப்ட்டா இருக்கும். சாலிட் கலரா இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சு போய் தான் இந்த ட்ரெஸ் வாங்குனேன். நெக்லயும், ஸ்லீவ்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, நல்ல சீக்வென்ஸ் ஒர்க் குடுத்துருப்பாங்க. இந்த கலரும் எனக்கு பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம மல் காட்டனுங்கிறதுனால இந்த ட்ரெஸ் அதுக்காகவே வாங்குனேன். அடுத்ததா நீங்க பார்க்குற இந்த ட்ரெஸ் ஆல்ரெடி வார்ட்ரோப் ஆர்கனைசிங் வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. இது வந்து ரயான் மெட்டீரியல் தான். ட்ரெஸ் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, அங்கங்க மிரர் ஒர்க் குடுத்துருப்பாங்க. இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது எல்லாமே பிரிண்ட் தான். இந்த ட்ரெஸ் நான் எவ்ளோ முறை வாஷ் பண்ணிட்டேன். ஆனாலும் இந்த பிரிண்ட் அப்படியே தாங்க இருக்கு. அதே மாதிரி கலரும் போகல, ஷ்ரிங்க்கும் ஆகல.
இதுவும் வந்து ஒரு மேக்ஸி ட்ரெஸ் தான். இதுவும் ரயான் மெட்டீரியல் தான். நல்ல திக்கான ரயான் மெட்டீரியல். இந்த ட்ரெஸ் பிங்க் கலர். அது மட்டும் இல்லாம டிஃப்ரெண்ட்டான பிரிண்ட்ல இருந்ததுனால இந்த ட்ரெஸ்ஸ நான் வாங்குனேன். எவ்வளோ முறை வாஷ் பண்ணியாச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ் இன்னமும் புது ட்ரெஸ் மாரியே தாங்க இருக்கும். அடுத்ததா நீங்க பார்க்குறது ஷராரா ட்ரெஸ். இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் என்கிட்ட ஒண்ணு கூட இல்லங்கிறதுக்காகவே இத வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, மஸ்லின் சில்க். லைட்டா அங்கங்க குத்துற மாரி இருக்கும். சம்மருக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளே இருக்கிறதில்ல. அதனாலேயே இத நான் அதிகமா போடுறதும் இல்ல. ஆனா இந்த ட்ரெஸ்ஸோட லுக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க. இதுக்கு துப்பட்டாவும் இருக்கு. அப்படியே செட்டா தான் குடுத்துருந்தாங்க. ஆனா இந்த ட்ரெஸ்ஸ நான் போடும்போது துப்பட்டா அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்றதே இல்ல. நெக்ஸ்ட் நீங்க பார்க்குற இந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸுமே ரயான் மெட்டீரியல் தான். வீடியோவிலேயே அவங்க இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அத பார்த்தே எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. நேரா அவங்க ஷாப்புக்கே போய் இந்த ட்ரெஸ்ஸ நான் வாங்கியிருந்தேன். ஃப்ரண்ட்ல இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நல்லாவே எம்ப்ராய்டரி குடுத்துருப்பாங்க. ரயான் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால ஒரு சில இடத்துல சின்னதா தொண்டியும் விழுந்துருச்சு. பிளாக் கலர் ட்ரெஸ்ஸுங்கிறதுனால அந்த அளவுக்கு ஒண்ணும் தெரியல. இதுல இதே கலர் இருக்கிற நெயில் பாலிஷ் வாங்கி ஒரு சின்ன ட்ராப் அந்த இடத்துல வச்சா போதும். ஹோல்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிக்கும். இதுவுமே மஸ்லின் கிளாத் தான். இந்த ட்ரெஸ்ல லெஹரியா பிரிண்ட் இருக்கும். இதுல வந்து நெறைய எம்ப்ராய்டரி ஒர்க் குடுத்துருப்பாங்க. இந்த டாப் மட்டும் நம்ம ஜீன்ஸுக்கும் போடலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இதுல இருக்கிற ஒர்க்குக்கும், இந்த கலருக்குமே இந்த ட்ரெஸ்ஸ நான் வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸுக்குமே துப்பட்டா வந்திருந்தது. துப்பட்டா எல்லாமே ஷிஃபான் மெட்டீரியல்ல தாங்க இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க பார்க்கறது பியூர் காட்டன்ல இருக்கிற இந்த ஒயிட் குர்தா செட் தான். இந்த ட்ரெஸ்க்கு துப்பட்டா நல்லா பேபி பிங்க்ல லெஹரியா பிரிண்ட்ல இருந்தது. இதோட துப்பட்டா என் அண்ணன் வீட்ல எனக்கு இது மிஸ் ஆயிடுச்சு. இந்த ட்ரெஸ்க்கு நம்ம ப்ளூவு, பிங்க்கு, மெரூனு எந்த கலர் வேணா துப்பட்டா மேட்ச் பண்ணலாம். அடுத்ததா நீங்க பார்க்குற ட்ரெஸ் எல்லாமே நான் வெஸ்ட் சைட்ல வாங்கினது தான். இந்த ட்ரெஸ் எல்லாமே கேஷுவல் ட்ரெஸ் தான். இதுக்கு போட்டிருக்கிற பாட்டம் வந்து நான் அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணது தான். சடனா எங்கேயாச்சும் போணும்னா இந்த மாதிரி கேஷுவல் ட்ரெஸ் ரொம்ப முக்கியங்கிறதுக்காகவே இதெல்லாம் நான் வாங்கியிருந்தேன். ட்ராவல் பண்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குங்க. அடுத்ததா நீங்க பார்க்கறது ஒரு ஷார்ட் குர்த்தி தான். இதுக்கு நான் அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ண ஆஃப் ஒயிட் பிளாசோ தான் மேட்ச் பண்ணியிருக்கேன். இந்த பிளாசோ நல்ல திக்கான காட்டன் மெட்டீரியலுங்கிறதுனால டிரான்ஸ்பரண்ட் எல்லாம் இல்ல. நல்ல வைடா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஷார்ட் குர்த்திக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. டாப் வந்து வெஸ்ட் சைடில் வாங்கினது தான் ரயான் மெட்டீரியல். டாப் நல்லா லூஸ் ஃபிட்டிங்காக இருக்கிறதுனால சம்மருக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குங்க. நான் போட்டிருக்கிற பிளாசாவும் சரி, அதே மாதிரி டாப்பும் சரி, நான் வெஸ்ட் சைடில் தான் வாங்கினேன். இந்த பிளாக் பிளாசாவும் சரி, ரொம்ப நல்லா திக்கான மெட்டீரியல். டாப்பும் ரயான் மெட்டீரியல் தான். கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்காக இருக்கும். கேஷுவலாக போடுறதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த ட்ரெஸ்ஸும் ஆல்ரெடி ஒரு தம்ப்நெயில்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. பியோர் காட்டன் ட்ரெஸ் வந்து லூஸ் ஃபிட்டிங்கில் இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஃபிட்டிங் எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னு நான் இதை ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டேன். கைக்கும் நெக்குக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா லேஸ் டிசைன் கொடுத்துருப்பாங்க. வி நெக்கா வர இருந்தது. அதனால் இந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கினேன். இதுக்கு நான் பேர் பண்ணியிருக்கிற பேண்ட்டும் நான் வெஸ்ட் சைடில் தான் வாங்கியிருந்தேன். நெக்கில் இருக்கிற லேஸ் டிசைன் மாதிரியே பேண்ட்லேயும் இருக்கும். இந்த ட்ரெஸ் கலருக்காகவே வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஸ்கை ப்ளூவில் பிரிண்ட் வர மாதிரியும் எம்ப்ராய்டரி வர மாதிரி என்கிட்ட ஒரு ட்ரெஸ் கூட இல்லைங்கிறதுக்காகவே வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்.
நார்மலா நான் எந்த ட்ரெஸ் வாங்குனாலுமே எனக்கு மீடியம் சைஸ் சரியா போயிடும். ஆனா வெஸ்ட் சைட்ல வாங்கும்போது மட்டும் ஒரு சைஸ் நான் சின்னதா வாங்கணும். எனக்கு இந்த ஷாப்ல ஸ்மால் சைஸ் வாங்குனாலே சரியா போயிடுது. அடுத்ததா நீங்க பார்க்குறது பியூர் காட்டன்ல இருக்கிற ஒரு கேஷுவல் குர்தா தான். பிங்க் அண்ட் ஆஃப் ஒயிட்ல இந்த ட்ரெஸ் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்தது. அதனால வாங்கியிருந்தேன். இதுக்கு நான் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண பிளாசோ தான் நான் போட்டிருக்கேன். இந்த குர்தா பர்பிள் கலர்ல இருந்ததுனால வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெஸ் நேர்ல பார்க்கும்போது அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் டோனே நல்லா பிரைட்டா தெரியுதுங்க. இந்த ஷாப்ல வாங்குற ட்ரெஸ் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டாலாம் எனக்கு ஃபிட்டிங் வராது. நான் முதுகுல 2 டாட் குடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணுவேன். இந்த ட்ரெஸ்க்கு பிளாக் கலர் பிளாசோ விட ஒயிட் கலர் பிளாசோ போடும்போது நல்லா பிரைட்டா தெரியுதுங்க. இந்த வீடியோல நான் இவ்வளோ தான் ட்ரெஸ் கலெக்ஷன் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல ஜீன்ஸுக்கு போடுற டாப், ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண குர்தா, குர்தா செட் இது எல்லாமே நான் காமிக்கிறேன். நம்ம சேனல்ல வாரத்துல 3 வீடியோ தான் டியூஸ்டே, தர்ஸ்டே, சாட்டர்டே மதியம் 12 மணிக்கு நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அப்கமிங் வீடியோவில் என்னோட ட்ரெஸ் கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் மிந்த்ராவில் பர்ச்சேஸ் பண்ண ஷார்ட் குர்த்தியுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.